சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் ஒரு அருமையான செய்தியை மீண்டும் கொண்டு வந்துள்ளது. நீண்ட நாட்களாக பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று மீண்டும் கோவில் வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்காக எடுத்துள்ள இந்த அசத்தலான நடவடிக்கை என்னவென்று பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய புனித தலமாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவில் திகழ்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடி குடும்பத்துடன் முருகனை தரிசனம் செய்த பின் கோவில் முன்பு நின்று புகைப்படம் எடுப்பதையும் செல்ஃபி எடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர். கோவிலின் முன்புற வாசலில் கடற்கரை அருகே உள்ள கீழ்ப்பிரகாரத்தில் சுமார் 15 அடி உயரத்தில் கருணை கடலே கந்தா போற்றி என்ற வாசகத்துடன் அதன் அருகில் ஒரு வேலும் ஓம் என்ற வார்த்தையும் பல வண்ணங்களில் அமைக்கப்பட்டிருந்தது. இது பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்ந்தது. இந்த இடத்தில் நின்று எடுத்த புகைப்படங்களை வைத்து தங்கள் திருச்செந்தூர் பயண அனுபவத்தை பலர் ஆர்வமாக பகிர்ந்து கொள்வர். கடந்த 2 ஆண்டுகளாக திருச்செந்தூர் கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வந்தன. இதன் காரணமாக இந்த பதாகை தற்காலிகமாக அங்கிருந்து அகற்றப்பட்டது. தற்போது வரவிருக்கும் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகளின் ஒரு பகுதியாக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கருணை கடலே கந்தா போற்றி என்ற வாசகம் இருந்த இடம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் மஞ்சள், பச்சை, சிவப்பு மற்றும் வெள்ளை போன்ற பல வண்ணங்களில் அதே இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் இந்த பதாகைக்கு பூமாலை அணிவித்து புதுப்பித்து திறந்து வைத்துள்ளது. தற்போது இங்கு வரும் பக்தர்கள் மீண்டும் அதே இடத்தில் நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த முயற்சி பக்தர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்துள்ளது.